ஹாய் ஆல். போன வீடியோவில் நைட்ரஜன் மட்டும் கொடுக்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் அதுக்கான எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். நாங்கள் 2020 எங்களோட 1.5 ஏக்கர் நிலத்தில் தென்னங்கன்று போட்டோம். ஆல்மோஸ்ட் இப்போ 6 வருஷம் முடிய போகுது. இந்த நிலத்தில் ஒரே ஒரு பார்ட்டில் மட்டும் மாட்டுக்கு தேவையான கம்பு நேப்பியர் கிராஸ் போட்டிருந்தோம். அதுலேயும் தென்னங்கன்று போட்டுக்க தான் செஞ்சோம். இந்த கம்பு நேப்பியர் கிராஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு யூரியா மட்டும்தான் கொடுப்போம். அதனால் அதுக்குள்ளே வச்சிருந்த தென்னங்கன்றுகளுக்கு எங்களால் ஒழுங்காக மற்ற நியூட்ரியன்ஸ் கொடுக்க முடியலை. அந்த பார்ட்டை விட்டுட்டு மற்ற இடத்துல ப்ராப்பரான ஒரு நியூட்ரியன் தான் கொடுத்துட்டு இருந்தோம். நைட்ரஜன் மட்டும் போட்டு வளர்ந்த மரத்துக்கும் மற்ற எல்லா உரமும் போட்டு வளர்த்த மரத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸை நீங்களே பாருங்க. இது எல்லா நியூட்ரியன்ஸும் ப்ராப்பராக கொடுத்து வளர்த்த மரம். அதில் காய் பிடிச்சிருக்கிறத பாருங்க, அதோட ஸ்டெம் திக்னஸை பாருங்க. இது நைட்ரஜன் மட்டும் கொடுத்து வளர்த்த மரம். இதோட ஸ்டெம் திக்னஸை பாருங்க. இந்த மரத்தில் ஒரு காய் கூட பிடிக்கல இது வரைக்கும். இது எல்லாமே ஒரே நாளில் நடவு பண்ண மரக்கன்றுகள் தான். இங்கே என்ன பிரச்சனைனா மற்ற நியூட்ரியன்ஸ் ஒழுங்காக கொடுக்காததான் பிரச்சனை. மற்ற நியூட்ரியன்ஸ் பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்ஃபர் இதெல்லாம் ஒழுங்காக கொடுத்துருந்து மற்ற மரங்களும் நல்லா வளர்ந்துருக்கும், நல்லா காய் பிடிச்சிருக்கும். ஸோ இனிமேலும் யூரியா தான் வாங்குவேன், எனக்கு யூரியா தான் பிடிக்கும், அதுதான் விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு யோசிக்காம நம்ம மற்ற உரங்கள் போட்டால் அதிகமான மகசூல் எடுக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து விவசாயம் பண்ணுங்க. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நான் உங்கள் வேளாண் பட்டதாரி சேது. நன்றி.